ஒரு நிமிஷம். ஐ லவ் யூ அருண். ஹே பார்வதி, அங்கே நிக்கிற, உள்ளவா. சின்னையா, நீங்க ஐஸ் வாட்டர் கேட்டீங்கல்ல? தேங்க்ஸ் பார்வதி. ஐஷு, கூல் கூல் வாட்டர். நோ தேங்க்ஸ் அருண். பாய் பாய். சின்னையா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐஸ்வர்யா அம்மா உங்களுக்கு ரோஜா பூ கொடுத்து ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. ரொம்ப மாறிட்டாங்க சின்னையா. நீங்க எல்லாரும் பூவைத்தான் பாக்குறீங்க, ஆனா அதுல இருக்கிற முள்ள யாரும் பாக்குறது இல்ல. ஏன் சின்னையா இப்படி சொல்லிட்டு போறாரு? ஒருவேளை ஐஸ்வர்யா அம்மா மேல இன்னும் விருப்பம் வரலையோ என்னவோ. ஒரு நாள் கூட நீங்கள் இப்படி இருந்து நான் பார்த்தது இல்லையே. என்னாச்சு? 44 வருஷம் என் வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு ஏறு முகம் தானே தவிர இறங்கு முகம் கிடையாது. உங்கள் அப்பா கையால் எனக்கு தாலி கட்டும் போது மட்டும்தான் நான் தலை குனிஞ்சேன். வேற எப்போவுமே நான் தலை குனிஞ்சது கிடையாது. ஆனால் இப்போ நான் தலை குனிகிற மாதிரி நிலைமை வந்துருமோன்னு என் மனசில் லேசாக ஒரு பயம் வந்துருச்சு. ஆதி, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ திடீர்னு உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வர்றதுக்கு காரணம் என்ன? உன் தம்பி அருண் தான் காரணம். வாழ்க்கையில் பிஸ்னஸில் எவ்வளவோ சாதிச்சேனா அவன் விஷயத்தில் சரிக்கிடுவேணும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நான் அன்பா சொல்லி பார்த்துட்டேன், அதட்டியும் சொல்லி பார்த்துட்டேன், மிரட்டியும் பார்த்துட்டேன். ஆனா அருண் தன்னை மாத்திக்கிற மாதிரி தெரியலையே. அவன் செல்லமாக வளர்ந்துட்டான். இந்த வீட்டில் இருக்கிறவங்களோட அன்பு பாசம் அவனுக்கு புரியுமே தவிர இந்த வீட்டோட கௌரவம் மரியாதையை அவன் என்ன சரியாக புரிஞ்சுக்கல. அது ஒன்று தான் அவன்கிட்ட இருக்கிற தப்பு. அதை சீக்கிரம் சரி பண்ணிடலாமா? நீங்கள் கவலைப்படாதீங்க. சரி பண்ணிடலாம், தானா சரியாயிடுவான்னு நாம அவனை விட்டு பிடிக்க முடியாதாதி. ஏன்னா நம்ம கிட்ட டைம் இல்ல. நிச்சயதார்த்தம் பக்கத்துல வந்துருச்சு. ஆதித்யா, நீ தாக்ஷாணிய பார்த்தல்ல? அவ பொண்ணு மேல எவ்ளோ அஃபெக்ஷன் வச்சிருந்தா கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஹோட்டல அருண் பேருக்கு எழுதி வச்சிருப்பா. ஆனா அருண் நடந்துக்கிறத பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமா? அவனால எனக்கு ஏதாவது தலகுனிவு வந்துருமோன்னு பயமா இருக்குப்பா. அக்கா, இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிருங்க. ஓகேமா. என் பொறுப்புல நம்ம வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. இது நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதுல ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா அகிலா கொடுத்த வாக்க அகிலாவால காப்பாத்த முடியலன்னு ஊரே சிரிக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா. அருணை நான் மாற்றி காட்டுறேன். அருண் ஐஸ்வர்யா கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கு நான் பொறுப்பு. என்ன பார்வதி இங்க நிக்கிற? அக்கா, இந்த பாலை அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இல்லக்கா, கொஞ்சம் பயமா இருக்கு. சரி கொடு. அம்மா பால். கொடுத்துட்டீங்களக்கா? கொடுத்துட்டேன் பார்வதி. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. பரவாயில்லம்மா. உங்களை பார்த்து சந்தோஷமாக வாழ்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டேன்.
உங்கள் நிர்வாகத்தை பார்த்து திறமையாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஃபாலோ பண்ணி தான் இன்றைக்கி இத்தனை கம்பெனிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். கம்பீரம்னா என் அம்மா தான் கம்பீரம்னு நான் கர்வமாக சொல்லுவேன். உங்கள் முகத்தில் நான் கவலையை பார்க்கக்கூடாது. நீங்கள் எப்போ போல சந்தோஷமாக கம்பீரமாகவே இருங்க. நான் இருக்கேன். இதை குடிங்கம்மா. தேங்க்யூ. என்னாச்சும்மா, நல்லா இல்லையா? நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. சரிம்மா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நான் கிளம்புறேன். ஆதி, ம்? உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பாரம்லாம் இறங்கிட்ட மாதிரி இருக்கு. அண்ட் இந்த பாலை குடிச்சதும் எனக்கு என்னமோ ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. தேங்க்யூ. குட் நைட். சரிம்மா, குட் நைட். பார்வதி, பெரியய்யா, அம்மாவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பால் கொடுத்தல, ஆமாங்கய்யா. அதே மாதிரி எனக்கும் ஒரு பால் என் ரூம்க்கு எடுத்துகிட்டு வரியா? சரிங்க பெரியய்யா, நான் இதை கொண்டு வரேன். பெரியய்யா, ஆ, இந்தாங்க. தேங்க்யூ. சூப்பராக இருக்கு பார்வதி. அம்மா சொன்னது சரிதான், ரிலாக்ஸ்டாக இருக்கு. அப்புறம் அருண் ஐஸ்வர்யாவோட நிச்சயதார்த்தம் அப்புறம் கல்யாணத்தில் இந்த மாதிரி புது டைப்பான ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து அசத்திடணும். சரியா? சரிங்க பெரியய்யா. ம். அம்மாவும் பெரியய்யாவும் சின்னையாக்கும் ஐஸ்வர்யா அம்மாவுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கவலைப்படுறாங்க. சின்னையா கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனா ஐஸ்வர்யா அம்மா மனசுல என்ன இருக்கோ, இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது.